ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இயர்லி மார்னிங் 3 o'clock எழுந்து அழகாக பூஜை வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு புது பொண்ணு கணக்காக புது தாலி போட்டுட்டு விதை விதைப்பதற்காக ரெடி ஆயாச்சுங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? என்னென்ன விதைகள் போட்டிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன விதைகள் போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு கொடி ஐட்டம் எல்லாம் முடிச்சிட்டேன். கொடி ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா மாடியில் தாங்க போட்டிருக்கேன். நம்ம கீழே பந்தல் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. போட்டாலும் பார்த்திங்கன்னா பந்தலோட கால்களை கரையும் அடிச்சிடுது. ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லவே எங்கள் வீட்டுக்கார் அழகாக பந்தல் போட்டு கொடுத்தாரு. அதுக்காகவே நான் டெரஸ் கார்டனிங் செட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. நான் டெரஸில் போடுற எல்லா செடிகளுமே எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. நான் கொடி வகைகள் எல்லாமே மேலே தாங்க போட்டிருக்கேன். கொடி போட்டிருந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான வெண்டைக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. மக்காச்சோளமே பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான மக்காச்சோளம் போட்டிருக்கேன். என்னென்ன மக்காச்சோளம்னா பலவண்ண மக்காச்சோளம், அதுக்கப்புறம் நாட்டு மக்காச்சோளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதாங்க போட்டிருக்கேன். இது 3 போட்டு முடித்த உடனே இந்த செடி தம்பட்டைங்க, இது பார்த்திங்கன்னா எனக்கு இது 3வது அட்டம்ப்ட்டு. பார்க்கலாம் இதுலையாவது நல்லா வருதான்னு சொல்லி. அதுக்கப்புறம் பீட்ரூட் போட்டிருக்கேன். கேரட்டுமே போட்டிருக்காங்க. ஒரு பாக்கெட் கேரட் போட்டால் ஒரு 4 கேரட் 5 கேரட் தாங்க வருது. பீட்ரூட்டும் அதே மாதிரி தான். பீட்ரூட்டும் 2 அட்டம்ப்ட் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னென்னா எல்லாமே எனக்கு 2 அட்டம்ப்ட், 3வது அட்டம்ப்ட் தாங்க நான் பாஸ் ஆகிறேன். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. பீட்ரூட்டுக்கு பதில் பார்த்திங்கன்னா இந்த கீரை பசலைக்கீரையை கொடுத்துட்றாங்க எனக்கு. ஸ்பீனச்சில் அது கொடுத்துட்றாங்க எனக்கு. எப்போவுமே அந்த மாதிரி தான் ஏமாந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நானுமே இந்த டைம் கேட்டே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை இந்த டைம் கரெக்டாக பீட்ரூட் தான் வரும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கி, கொத்தவரை, அதுக்கப்புறம் சிகப்பு முள்ளங்கி, செடி அவரை, இது எல்லாமே போட்டிருக்கேன். கொடி அவரையுமே பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. என்னென்னா அது கொடி அவரையான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்து. விதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கலாம் எந்த செடி வருதுன்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசுமே போட்டிருக்கேன். போன டைம் முட்டைக்கோசு அந்த அளவுக்கு ஹீல்டு இல்லை, தைப்பட்டதுக்கு போட்டது. இந்த டைம் அந்த சக்கரவர்த்தி கீரையெல்லாம் கூட விதை போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி ஒரு 2 முழம் போல் நல்லா பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த பழவெள்ளரி நல்லா தாங்க இருந்தது. என்ன ஆச்சுன்னே தெரியல. 3 காய் இருந்ததுங்க. எனக்கு கொடி காஞ்சு போச்சு. நான் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப கட்டெரும்பு பார்த்திங்கன்னா வலை வச்சுட்டு இருந்தது வேர் பக்கத்தில். அது எடுத்து விட்டுட்டு மண்ணெல்லாம் அணைச்சி விட்டேங்க. அது கட்டெரும்பு வேர் கடிச்சிடுச்சா என்னன்னு தெரியலைங்க. வேர் அழுகிட்டு இருந்தது. அதனால் இந்த 3 பழமே பார்த்திங்கன்னா எடுத்துட்டேங்க. நல்லா ஹீல்டு கிடச்சிதுங்க. எனக்கு ரெகுலராக பழம் இருந்துகிட்டே இருந்ததுக்கு 4 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் பழம் எடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும். ஆனாலும் லாஸ்ட் டைம்லேயும் எனக்கு 3 பழத்தை கொடுத்துட்டு தான் அந்த கொடி செத்துருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.